ஃபோன் பண்ணியுமே எடுக்கலங்கிறீங்க. அது எந்த வகையில் சார்? அது எப்படி சார் அது? இல்லைங்க, நான் ஒரு இந்த லெட்டர் சைன் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணப்ப பேசினேன். அதுக்கப்புறம் இப்போ ஐ எம் ட்ரைங் ஃபார் ஹிம். ஐ எம் நாட் ஏபிள் டு கெட் ஹிம் ஆல்சோ டு நோ அபவுட் தட் லெட்டர். அங்கிருந்து கிளம்பிட்டாங்களா? இப்போ ஏற்கனவே அதிமுக எம்எல்ஏக்கள் அங்கே தங்கியிருந்தாங்க. இவருக்கு வெளியில போயிட்டு வரேன்ட்டு வந்திருக்கேன். I will send you the copy. Already I have sent the copy. ஒரு கட்சி தலைவரா இருந்துட்டு இப்படி செய்யறது எப்படி இருக்கு சார்? அது இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நம்ம இப்படி கேள்விப்பட்டதே கிடையாது. இது குதிரை பேரவை. ஒரு கட்சிக்கு 108 எம்எல்ஏ இப்ப தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்காங்க திரு விஜய் அவர்களுக்கு. ஆனா ஆட்சி அமைக்கிற அளவுக்கு ஆதரவு கொடுக்கல. 108 சீட்டு ஜெயிச்சிருக்காரு. என்டிஏ கான்ஸ்டிடியூன்சி அப்படி இருக்கிறப்ப இன்னும் அவருக்கு எதிராக போட்டிக்கிட்டு ஜெயித்த எங்க எம்எல்ஏ அங்க மன்னார்குடியில தாவேக்காவையும் திமுகவும் எடுத்து தான் ஜெயிச்சு வந்திருக்காரு. மக்கள் அங்க அமமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எப்படி இவரு இந்த தூய சக்தி நான் ஒரு தூய்மையான கவர்மெண்ட் சொல்லுவேன்னு சொல்லிட்டு முதல் நாளே இப்படி ஒரு குதிரை பேரத்தில் ஈடுபடுறது சரியா? எங்க எம்எல்ஏ தானா சப்போர்ட் கொடுத்தா கூட ஏத்துக்க மாட்டேன் நானா இருந்தா. ஏன்னா he won in another symbol and he is in another கூட்டணியில இருக்காரு. தாவேக்கா தான் பண்ணிருக்க முடியும். இப்ப தாவேக்காவுக்கு வேற யார் பண்ணிருக்க முடியும்? விஜய்க்கு சார்பா ஆதரவா லெட்டர் வந்திருக்குன்னா யார் பண்ணிருக்க முடியும்? ரோட்ல போற ராமசாமி பண்ணிருப்பானா இல்ல குப்பசாமி பண்ணிருப்பானா? இது ஒண்ணு ஹார்ஸ் ரைடிங்கா இருக்கணும். இதை நான் தான் கவர்னர்கிட்ட சீரியஸ் அதை பார்க்கணும். இது மாக்கரி ஆஃப் டெமோக்ரஸிங்க. இது அடுத்தது அதை கவர்னர்கிட்ட சொல்லியிருக்கேன். இதை சீரியஸா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.